தீபாவளி கழிச்சு போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. பேடா கேசரி பேடா போட்டிருக்கேன். இது எப்படி பண்ணேன்னு சொல்லி காமிக்கிறேன். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் தீபாவளி நல்லபடியாக முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கே போடணும்னு நினச்சேன், போட முடியல, அதனால் இப்போ போடுறேன். இது பேடானாலும் எல்லாருக்கும் பிடிக்கும். கடையில் எப்படி விற்கிறாலோ அதே மாதிரி இருக்கும். நான் இந்த பிராண்ட் எடுத்துருக்கேன், உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த கப்பு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பால் வந்து நல்லா கோபுரமாக வந்து ஒரு கப் மில்க் போட்டு எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 கப்பு வந்து சுகர் எடுத்திருக்கேன். அதேமாரி அளவுக்கு வந்து 1/2 கப்பு வந்து பால் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சுட்டு கேசரி, ஃபுட் கலர் வந்து கேசரி, உங்களுக்கு சாக்லேட் போட்டுக்கலாம், என்ன கலர் வேணால். எல்லாருக்கும் தீபாவளி நல்லபடியாக முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கே போடணும்னு நினச்சேன், போட முடியல, அதனால் இப்போ போடுறேன். இது பேடானாலும் எல்லாருக்கும் பிடிக்கும். கடையில் எப்படி விற்கிறாலோ அதே மாதிரி இருக்கும். நான் இந்த பிராண்ட் எடுத்துருக்கேன், உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த கப்பு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பால் வந்து நல்லா கோபுரமாக வந்து ஒரு கப் மில்க் போட்டு எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 கப்பு வந்து சுகர் எடுத்திருக்கேன். அதேமாரி அளவுக்கு வந்து 1/2 கப்பு வந்து பால் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கேஸ் ஃபுட் கலர் வந்து கேசரி, உங்களுக்கு சாக்லேட் போட்டுக்கலாம், என்ன கலர் வேணாலும் போட்டு பால் சுகர் மில்க் பவுடர் போட்டு கலந்துடலாம். இப்போ பாருங்கள், கட்டி இல்லாமல் கலந்துருக்கேன். இந்த கேசரி பவுடர் இதில் போட்டுடலாம். ஒரு 2 டீஸ்பூன் நெய் போட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணேன். நெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் தேவைப்படும். ஃபஸ்ட்டு இப்போ 2 டீஸ்பூன் விட்டுக்கலாம். அப்புறமா கலர ஒரு டீஸ்பூன் விட்டுக்கலாம். எல்லாம் போட்டு கலந்துட்டு தான் கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது நல்லா சிம்மில் வச்சு கலருவோம். விடாமல் திக்காக கைவிடாமல் கலரிண்டே இருக்கோம், டவார் நடி பிடிச்சிடும். இப்போ பாருங்கள் முடிஞ்சிடுது. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், கொஞ்சமாக கீ விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இந்தமாரி பிளேட்டில் போட்டு ஆறினோடனே பேடா பண்ணி காமிக்கிறேன். நம்மளோட கேசரி பேடா ரெடி ஆகிடுது பாருங்கள். நான் போட்ட அந்த ஒரு கப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-12 பீஸ்க்கு மேலே வந்திருக்கு. பேபி ஸ்மால் சைஸ் போட்டிருக்கேன். பெருசாக போட்டிங்கன்னா ஒரு 9 பீஸ் வரும். உங்களுக்கு எப்படி வேணுமோ பண்ணிக்கோங்க. தீபாவளிக்கு அப்புறம் லேட்டஸ்ட்டாக வந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு, பண்ணி பாருங்கள். இந்த நான் போட்ட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.